வெல்கம் பேக் டு த சேனல் ரேண்டம் ஸ்டெப்ஸ் தமிழ். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேக் டு பேக் நம்ம சேனலில் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் இன்னைக்கு ஒரு ரீடிங் கிடையாது. இன்னைக்கு வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஷேரிங் மை கலெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ஈச் அண்ட் எவ்ரி கார்ட்ஸ் வாங்கும்பொழுது உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுவேன். இந்த முறை நம்மளோட டெக்ஸ் கலெக்ஷன்ல நம்மளுடைய அட்டிக் கலெக்ஷன்ஸ்ல நான் ஆட் பண்ற ஒரு நியூ லான்ச். எஸ், ஐ ஆம் ரியலி வெரி எக்ஸைட்டட். நான் வந்து எப்பவுமே ஒரு டேரோ கார்ட்ஸ் வாங்குறேன்னா அதுக்கு மினிமம் நான் 1 year நான் வெயிட் பண்ணுவேன் கைஸ். நாட் ஃபார் த ஆஃபர். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி வந்து நான் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். என்னை வந்து சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் காப்பி இல்லை அப்படின்னு நான் நினச்சி வாங்கின கார்ட்ஸ் தான் வந்து நான் ஏமாந்து வாங்கியிருக்கிறது. லைக் 2000 ஆனாலும் 5000 ஆனாலும் நான் வந்து அப்ராட்ல ஆர்டர் பண்ணி என்னோட கிளைண்ட்ஸ் மூலியமாக வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே சரி, நான் எப்படியாவது அதை சோர்ஸ் பண்ணி ஒரிஜினல் வாங்குவேன். ஸோ தட் ஒரிஜினல் கேரிஸ் more and more energies, precise energies than நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் காப்பீஸ். இப்படி ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நான் வேறு விஷயம் வீடியோவோட மிடில் ஆர் எண்டில் நான் வந்து சொல்கிறேன். இட்ஸ் ஆல் எல்லாமே உங்கள் டேரோ ரீடர்ஸ் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இல்லை நான் வந்து என்னோடய கலெக்ஷன்ஸில் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க. யூ ஆர் அ பிகினர் ஆர் யூ ஆர் எக்ஸ்பர்ட். நான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே நான் வந்து யாருமே வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்கள விட ஒரு முட்டாள் வேறு யாருமே கிடையாது. ஸோ கீப் எக்ஸ்ப்ளோரிங் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட். நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் 1000 இந்த உலகத்தில் வந்து இருக்குது அப்படின்றத நம்புங்க. ஸோ இப்போ நான் வந்து இட்ஸ் அ டோட்டல் கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம். நான் பார்த்துருந்தது டோட்டல் ஆப்போசிட்டான ஒரு டாபிக் பார்த்துருந்தேன். பட் நவ் ஐ காட், ஓ மை காட், look at how it shines. Oh my god. இது வந்து நீங்கள் கேமராவில் பார்க்க எவ்வளோ ஷைனாக இருக்குன்னு தெரியல அந்த பார்டர்ஸ். I'm really very 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 excited. Like நான் ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் நான் டேரோட் வரேன். கண்டிப்பாக எனக்கு வந்து நம்மளுக்கு தெரியும்ல, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், அதுக்குண்டான ஒரு அப்ரிசியேஷன். ஸோ நான் ஒரு 1 year-ஆக என்னோட ரிசர்ச்லேயும் போட்டு வச்சு ஆஃபர்ஸ்லேயும் போட்டு ஃபைனலி ஐ காட் இட் இன் பிளாக் ஃப்ரைடே சேலும் இருந்தது. அண்ட் இது ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு என்னன்னா மூணோட கனெக்ட். மூணு இஸ் த மெயின் திங். நான் உங்களுக்கு லெசன் எடுக்கிற மாதிரி இருக்கும். மூன் இஸ் த மெயின் திங். நான் இங்கே பாருங்கள், இதுலேயுமே மூன் சம்ஹவ் இட்ஸ் அட்டாச்ட். நான் வாங்கின டாரோட்டில் நான் வாங்கினது அதர் தேன் ஒராக்கிள் கார்ட்ஸ். டாரோட்டில் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் திங் இஸ் த குட் டாரோட். பட் அந்த கார்டு வந்து பிகர் சைஸ் அதோட இது அவைலபிலிட்டி இல்லை. பட் திஸ் ஒன் இஸ் லைக் ஸோ ப்ரீமியம். டாரோட் ஆஃப் த டிவைன். மேம், டாரோட் ஆஃப் த டிவைன்லாம் எப்பயோ வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 14,000 பர்ச்சேஸ் அப்படின்னா. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த டேரோட் வாங்கினாலும் நான் அதை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் பிலாங்ஸ் டு ஹவு த டேரோ ரீடர். ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம போயிடலாம். இது என் கையில் வர்றதுக்கே வந்து நான் ஒரு நைஃபோட ஹெல்ப்போட எஸ் இட் கேம் அவுட். ஸோ ஃபஸ்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1625 rupees. பட் ஐ காட் இட் இன் 920. ஒரு செம்ம ஒரு பிக் ஒரு பிளாக் ஃப்ரைடே சேல். நான் 1 year-ஆக வந்து நான் வெயிட் பண்ணதுக்கு. ஓகேங்களா, எனக்கு ரொம்ப ஐம் ரியலி சாட்டிஸ்ஃபைட். இட்ஸ் லுக் ஸோ ப்ரீமியம். நான் பார்த்துருந்தது விச்சஸ் கலெக்ஷன் ஆஃப் டேரோட்ஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேன், விச்சஸ் கலெக்ஷன் ஆஃப் டேரோட்ஸ் பார்த்துருந்தேன். இது நான் ஆர்டர் பண்ணும்போது நைட் வந்து எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஒரு 11:30 12 o'clock இருக்கும். ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு என்னமோ வந்து நிறைய கலெக்ஷன்ஸில் விச்சஸ் நான் பார்க்கும்போது திடீர்னு டேரோட் ஆஃப் த டிவைன், என்னடா இது நம்ம டோட்டல் ஆப்போசிட்டாக போகும்போது இது வந்துருச்சு அப்படின்னு என்ன நினச்சேன்னு தெரியல. ஐ ஜஸ்ட் ஆர்டர்ட் இட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டேரோட் ஆஃப் த டிவைன் டெக் அந்த கைட் புக்கோடு சேர்த்து இருக்கு. யோஷிதானி இவங்க தான் வந்து இவங்க அந்த ஆத்தர். இது வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணி வந்திருக்குன்னா டயட்டிஸ், அதாவது கடவுள்கள். அப்புறம் வந்து ஃபால்க்ளோர் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலை. அண்ட் ஃபேரி டேல்ஸ், நம்மளுடைய ஃபேரியோட டேல்ஸ் ஃப்ரம் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா தேவதைகளின் கதைகளும் சரி, எல்லாம் வந்து டயட்டிஸோட கதை. ஸோ நிறைய பேர் இருக்கும், நிறைய வந்து சைனீஸில் இருக்கிற காடஸ்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஹவு ப்ரீமியம் இட் இஸ், பியூட்டிஃபுல்.
ஸோ இது என்னது? So the same thing, this is the guidebook they have given. Yes. Yoshi Dani. Welcome to the listener, speaker, seeker. Okay, beautiful. In the color combination பாருங்க, beautiful. ஓகே, நான் வந்து எப்பவுமே அதை ஆராய்ச்சி பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டன்ட்டாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் இது. ஓகே, இதில் வந்து அப்ரைட் அண்ட் ரிவர்ஸ்டு மீனிங் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. இன் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு, பிக்சர்ஸாகவே கொடுத்துருக்கு. வேர்ல்ட் கார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் 1 கார்ட் ஸ்ப்ரெட் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி பேசிக் டேரோ ரீடர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். எஸ் ஆர் நோவில் எடுக்கலாம். ஒரு ஜென்ரல் ஒரு மந்த் எனக்கு எப்படி இருக்கும், அந்த டே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுக்கலாம். 3 இருக்குது ஆப்ஷன் 1, 2, 3 அந்த மாதிரி 3 கார்டு இருக்குது. ஓகே, இதில் இருக்க பிக்சரைசேஷன்ஸ், அதோட கார்டு குவாலிட்டி, அதுதான் மெயினே வந்து கார்டு குவாலிட்டி அண்ட் த பிக்சர்ஸ். ஸோ பிக்சர்ஸ் கோனா கிவ் அஸ் த டீட்டெயில்ஸ். ஸோ சாம்பிள் கார்டு இன்டர்பிரிட்டேஷன், பியூட்டி அண்ட் த பீஸ்ட். 5 கார்டு ஸ்ப்ரெட்ஸ் இருக்கு. லைக் 1, லைக் த ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4 இது எல்லாமே வந்து இன்டெப்த் டீட்டெயில்டு பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பேசிக் ரியலி ஒரு பேசிக் நான் வந்து ஒரு செகண்ட் கிரேட் அப்கிரேட் பண்ணணும் போது தாராளமாக நீங்கள் வந்து இதை வாங்கலாம். ஆல்ரெடி இருக்கிற டேரோ ரீடர்ஸ்க்கு லைக் நம்மளுக்கு கிறிஸ் கிராஸ் தெரியும், பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸோட இது தெரியும், அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் கோல்ஸ் தெரியும், மிஸ்ஸிங்ஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் பொழுது இந்த கைட் புக் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் த மீனிங் என்னன்னா, நம்ம 1000 வந்து டேரோட்டோட ப்ரீவியஸ் மீனிங் படிச்சுட்டு வந்திருந்தாலும் இவங்க த ஆத்தர் அவங்க மனசுலேருந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மீனிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக மரியாதை செலுத்தணும். நான் வாங்கிட்டேன் எனக்கு டேரோட்ஸோட மீனிங் தெரியும் அப்படின்னு படிக்கக்கூடாது. ஒரு டெக் வாங்கும் போதுமே நீங்கள் அதுக்குண்டான மீனிங் போய் படிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ப்ரிசைஸ் இது தெரியும். த லிட்டில் மெர்மைட், த ஃபூல், எனக்கு மோர் அண்ட் மோர் ஃபெமினைன் எனர்ஜியை வந்து இவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ மேஸ்குலின் தோன்ற இடத்துல மேஸ்குலின் கண்டிப்பாக அது எம்பரர்லாம் வராங்க. ஓகே, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி படிப்போமா? அதை ஹெரோப்பன் படிப்போமா? இல்லை, இந்த லவ்வர்ஸ் படிப்போம். த பியூட்டி அண்ட் த பீஸ்ட், சைனா, இது வந்து சைனாவில் இருக்கிற டேனிஷ் ஃபேரி டேலோட ஒரு பியூட்டி அண்ட் த பீஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. த லவ்வர் கார்டு ரெப்ரசன்ட் ரொமான்ஸ், ஆப்போசிட் அட்ராக்ஷன், duality and the balance of carnality, physicality and fire versus spirituality, emotions and water. The pair emphasize the importance of communication and heard an important crossroads. Okay, இதில் crossroadsம் இருக்கு. importance crossroads. upright வந்து love, harmony, trust and leap of faith வந்து நம்மளுக்கு ஃபுல்ல வரும், பட் இங்கே லவ்வர்ஸ்லையுமே வருது. ஓகே, ரிவர்ஸ்ட் வந்து அன்ரியலபிலிட்டி, செப்பரேஷன், செகண்ட் கெஸ்ஸிங், வேல்யூஸ், கான்ஃப்ளிக்ட். அந்த மாதிரி நீங்கள் இதுவும் படிக்கலாம். இது எதுலேருந்து வந்ததுன்னு படிக்கலாம். இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆன லவ் ஸ்டோரி பிகைண்ட் நீங்கள் போய் எல்லாமே ரிசர்ச் தான் கைஸ், எல்லாமே ரிசர்ச் தான். நீங்கள் எனக்கு தெரியும்னு நினச்சா நம்மளை விட முட்டாள் வேறு யாருமே கிடையாது. பிக்சரைசேஷன் இதில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளுடைய காடஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ தட் இஸ் வாட் எவ்ரிதிங் இஸ் கிவன். ஸோ இது ஓகே, நம்மளுக்கு தேவைப்படும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் போயிட்டு ஓகே, லுக் அட் திஸ் பேக்கேஜிங். ஸோ இங்கே வந்து ஒரு இதை எடுக்கிறதுக்கு ஒரு அண்ட் திஸ் இஸ் த கார்ட். ஓகே, இதை மூடி வச்சிடலாமா? எஸ், இப்போது நான் இட்ஸ் டைம் டு க்ளோஸ் இட். என்னோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, என்கிட்ட இருக்க மற்ற இதெல்லாம் விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுக்கப்புறம் மினியேச்சர்ஸ் வாங்குவேன், இன்னும் 1 வாங்குவேன். அது எல்லாருமே காமனாக வாங்கினா எனக்கு அது என்னன்னு தெரியல, எனக்கு வாங்க பிடிக்கல, அதனால நான் அதை வாங்காமல் இருக்கேன். பட் எல்லாரும் மாதிரியும் எனக்கும் அது ரொம்ப பிடிச்சது தான். எல்லாருமே வாங்கிட்டாங்க மேம், 20,000 பேர் வாங்கிட்டாங்க. நீங்கள் இப்போ வாங்கி இதை போய் வீடியோ போடுறீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. நம்மளுக்கு வந்து எனி டைம் த ஒரிஜினல் ரைடர் வைட் தான். ஸோ திஸ் இஸ் த கார்ட். இந்த கலர் பாருங்க, அதே மாதிரி என்னோட கிரீன் மேட்டுக்கு இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு நம்ம போயிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் த ஃபூல். கார்டு எப்படி இருக்காங்க? கார்டு வந்து நல்ல ஒரு குவாலிட்டி, சிந்தட்டிக்.
the fool and the leap of faith, it's like a mermaid இல்லைங்களா? அந்த புக்கில் mermaid தான் போட்டிருந்ததா. Look at this picturization, the magician. See how cute the doll is la. இது பாருங்க, the high priestess. The high priestess வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. And the empress, எல்லா மதத்துக்குமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா எம்ப்ரஸ்ன்னு சொல்லும் போது இங்கே ரூமில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ எனர்ஜிஸ் கண்டிப்பாக கார்டு ஹோல்ஸ் எனர்ஜிஸ், அதுவும் பியூட்டிஃபுல் ஃபெமினைன் எனர்ஜிஸ். த எம்பரர் எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவாக தெரிகிற பர்சன். இதில் வந்து எம்பரர் வந்து ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக தெரியுறாங்க. த ஹெரோபெண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லவர்ஸ் கார்டு நம்ம படித்தோம் இல்லைங்களா, அந்த பியூட்டி அண்ட் த பீஸ்ட் அந்த சைனாவில் அது அப்படியே நம்மளுக்கு அப்படியே ரிசம்பிள் ஆகுது பாருங்கள். த சேரியாட், கடல் பயணம், அதில் வந்து 2 மீனை வச்சு ஓகே. நார்மலாக சேரியாட்டில் பயணம் பண்ணுறதே கஷ்டம், இதில் கடல் பயணம். ஸ்ட்ரென்த் கார்டு, ஓகே. ஸ்ட்ரென்த் கார்டு இஸ் சம்திங் வே மோர் டிஃப்ரெண்ட். இதில் வந்து ஒரு லயனும் தெரியுறாங்க, ஒரு லயன் ஃபேஸில் ஒரு க்ரொக்கடைலும் தெரியுறாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் இஸ் மோர் ஸ்ட்ரென்த், எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்ட்ரென்த். ஓ வாவ் 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 வாவ், தி ஹெம்மட். ஓ மை காட், இதில் என்ன தெரியுமா, இதில் ஒரு டெக்ஸ்சர் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இந்த கட்டம் 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 தெரியுதா? இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே இப்படி கிளியர் பிக்சராக இருக்குல்ல, எனக்குமே இப்படி பார்க்கும்போது கிளியர் பிக்சர். பட் இதில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு. அண்ட் திஸ் பார்டர்ஸில் சிங்க் ஆகுது, ரொம்ப அழகாக இருக்கு. ஹெம்மட், இது வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஒரு வெப்பில் இருக்க ஸ்பைடர் மாதிரி வாட் எவர் ஹேப்பன்ஸ் சிங் அண்ட் ஓ வா. ஸோ எனி டைம் எனி திங் கேன் டர்ன் அரவுண்ட் அப்படின்ற மாதிரி. ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் வந்து கொஞ்சம் சீரியஸ் ஐஸ், அவர் ஐஸில் பாருங்க கொஞ்சம் சீரியஸ்னஸ் தெரியுது. த ஹேங்க்டு மேன் இல்லை, பட் ஷீ இஸ் அ ஹேங்க்டு உமன் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு கைஸ், நான் வந்து நான் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ரைடர் தான் யூஸ் பண்ணுவேன்னு நினச்சேன். பட் நவ் ஐ எம் டெல்லிங், நான் இந்த கார்டு கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன், மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் நான் வீடியோக்கு நடுவில் சொல்கிறது என்னன்னா, வாட் எவர் த கார்டு இட் இஸ், இது 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு கூட என்கிட்ட காசு இருக்கலாம். இந்த டெவில் கார்டு பாருங்க. ஓ மை காட், வாட் அ பிக்சரைசேஷன். நான் இவ்வளோ நாள் ஏன் வாங்கலை இது, நான் ஏன் இவ்வளோ யோசித்தேன். பட் பிக்சரைசேஷன் இஸ் ஓகே, என்னோட கம்யூனிகேஷன் ஓகே, பட் என்னோட எனர்ஜிஸ் கேரி பண்ணுறது இட்ஸ் ஓகே. பட் எனக்கு வந்து நான் பர்சனலாக ரிசர்ச் பண்ணாமல் இதோட என்னோட கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்ல முடியாது. நான் வந்து ஆஃப்டர் ரிசர்ச் ஒன்லி ஐ கேன் ஏபிள் டு ஷேர் இட் வித் யூ கைஸ். நான் ஏதாவது லைவ்ல வரும்போது நான் சொல்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி யோசிச்சாங்க, எனக்கு இது பின்னாடி என்ன கதை எனக்கு தெரிஞ்சாகணும், நான் ஒன்று எடுக்கிறேன். நான் போய் இதோட புக்கு கூட நான் வாங்கிடுவேன் போல. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ இது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸ் கொடுத்து ஒரு டேரோட் வாங்குறாங்கன்னா கூட அந்த டேரோ ரீடருக்குள்ள அந்த இன்ட்யூஷனோட வலிமையும் அந்த சைக்கிக்கோட வலிமையும் அந்த கனெக்ஷன் வித் த கார்டு அண்ட் த டிவைனிட்டி அட் த சேம் டைம் அட் த செரினிட்டி டு ரிசீவ் த பிளெஸிங்ஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ் டு கேரண்டீலி கிளாரிஃபை த டவுட்ஸ் விச் யூ ஹாவ். ரொம்ப தமிழில் பேசுகிறோம், ரொம்ப இங்கிலீஷில் பேசுகிறோம். விச் நீங்கள் கொடுத்த அந்த ஃபியூ செகண்ட்ஸில் அந்த கம்யூனிகேஷன் நடக்குது பாருங்க. தேட் இஸ் வாட். ஓ மை காட், நான் இதில் வந்து என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது கைஸ். சைனாவில் நிறைய இருக்குது, நம்மளுடைய தமிழும் இருக்குது, இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. தேட் இஸ் வாட் டெல்ஸ் யூ ஹூ யூ ஆர், ஹவு நீங்கள் வந்து ஒரு ஆஸ் அ டேரோ ரீடராக ஹவ் யூ சக்ஸஸ்ஃபுல் யூ ஆர். நீங்கள் எவ்வளோ வருஷம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கார்ட்ஸ் வரலைன்னா அது வரல தான். நான் 1 year தான் படிக்கிறேன், பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னால் ஒரு ப்ரிசைஸ் ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியுதுன்னா யூ ஆர் தி பெஸ்ட். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் இருக்கணும் நான் சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி எப்பவுமே போட்டி போடாமல் வச்சுக்காதீங்க. போட்டி போடாமல் தான் ஒருத்தனை வந்து முதல்ல வாழ விடு, அதுதான் நான் எல்லாருக்குமே நான் வந்து சொல்லுவேன். 9 of Cups, ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணலாம், பட் ஒருத்தவங்களை வந்து அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. 10 of Cups,
வாவ் 10 ஆஃப் கப்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் அகெயின் 10 ஆஃப் கப்ஸ்ல இட்ஸ் ஹாப்பி ஃபேமிலி, இதுக்கப்புறம் எதுவுமே தேவை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இந்த கதை பாருங்களேன், இந்த 3 பேர் அந்த ஃபேமிலி என்ன பண்ண வந்திருக்காங்க, நான் போய் அதை பார்க்கணும். இந்த மாதிரி உங்களை வந்து கனெக்ட் பண்ணணும் அந்த கார்டு. பேஜ் ஆஃப் கப்ஸ், ரேபிட் வந்து ஓடி 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 காலில் இது பண்ணுது. வா, எத்தனை மூன்ஸ் பாருங்க அங்க பேக்ரவுண்ட்ல. நைட் ஆஃப் கப்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. நான் விட்டா எல்லா கார்டையும் காட்டுவேன், உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க. பார்த்துட்டு தான் நம்ம வந்து, ஏன்னா நம்ம ஒரு காசும் கஷ்டப்பட்டு, நான் இதை 1 வருஷம் ரிசர்ச் பண்ணி ஆனால் வேற வாங்கணும்னு முடிவு பண்ணி 1 வருஷமா போட்டு வச்ச இதையே திருப்பி வாங்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த நேரத்தில் அமையும் நம்மளுக்கு சொல்ல முடியாது. எனக்கு கிங் ஆஃப் கப்ஸ் பிடிக்கல. என்ன கிங் ஆஃப் கப்ஸில் இப்படி ஒரு நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. கிங் ஆஃப் கப்ஸ் இஸ் த மோஸ்ட் பாசிட்டிவ் கார்டு. எனக்கு அது டேரோட்டில் தான் பிடிக்கும். கிங் ஆஃப் கப்ஸ் எனக்கு பிடிக்கல. குயின் ஆஃப் கப்ஸ் ஓகே, பட் இதுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரி பார்த்தா தான் வாட்டர் எலிமெண்ட் அப்படின்றதுனால அப்படி கொடுத்துட்டாங்களோ. ஏய் see this காயின், ஏஸ் ஆஃப் காயின். ஓ மை காட் see, ஒரு கரடி குட்டி, ஒரு ஹாஃப் மேனு ஹாஃப் கரடி. ஸோ 2 ஆஃப் காயின்ஸ். அவங்களுக்கு அதுலேயே என்னன்னு தெரியல, நான் மனுஷனா கடவுள் பாதி மிருகம் பாதி. இங்கேயும் பாருங்க நம்மளுடைய, இங்கே வந்து நம்மளோட மயிலிறகு இருக்கு, இங்கே வந்து நம்மளோட பூதகணங்கள் அந்த மாதிரி இருக்காங்க. இது கைண்ட் ஆஃப் மயிலிறகுன்ற கிருஷ்ணர் முருகர் அந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்களா பார்க்கலாம். மரக்கருக்களை வதம் பண்ணது. ஸோ இது பின்னாடி கதை இருக்குன்றதுனால 5 ஆஃப் காயின்ஸ் கிட்டத்தட்ட சேம் தான். 5 ஆஃப் காயின்ஸ் சேம், பியூட்டிஃபுல். 7 ஆஃப் காயின்ஸ் இஸ் ஓகே, சூப்பர். இது வந்து ஒரு வயதான மூதாட்டி அவங்களோட பீட்டில்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் 7 ஆஃப் காயின்ஸ். 6 ஆஃப் காயின்ஸ், 7 ஆஃப் காயின்ஸ். இது ஒரு நம்ம மேரேஜ் சொல்லலாம். ரொம்ப அழகான கதைகளை சொல்கிறாங்க. 8 ஆஃப் காயின்ஸ். 8 ஆஃப் காயின்ஸ் இஸ் லைக் லேர்னிங். பட் எனக்கு தெரிஞ்ச 8 ஆஃப் காயின்ஸில் இவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து மெயின் இதில் இல்லை. ஷீ இஸ் லிட்ரலி கிரைங். அந்த அழ வந்து வருது, முடியல என்னால் அப்படின்ற மாதிரி. 9 ஆஃப் காயின்ஸ், ஹார்வெஸ்ட். ஓ பம்கின் வாட்டர்மெலன் ஹார்வெஸ்ட். 10 ஆஃப் காயின்ஸ், ஒரு எல்லாருக்குமே லீடர் ஒரு டாகாக கொடுக்குறாங்க. ஸோ பாசமாக என்ன அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். பேஜ் ஆஃப் காயின்ஸ் அழகா இருக்கு. வாவ். நைட் ஆஃப் காயின்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. குயின் ஆஃப் காயின்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு குயின் ஆஃப் வாட்டரை விட. கிங் ஆஃப் காயின்ஸ் ஓகே. கிங் ஆஃப் காயின்ஸ்ன்னும் போது டார்டாய்ஸை கண்டிப்பாக சொல்லலாம், ரொம்ப வருஷம் உயிர் வாழ்கிறவங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் த டேரோ ரீடர். அவங்க என்ன ப்ரிசைஸ் கொடுக்குறாங்கன்றது தான். நீ 10,000 ரூபா கார்டு வாங்கலாம், இல்லை 500 ரூபா கார்டு வாங்கலாம், இல்லை 100 ரூபாய்க்கு நீங்களே கூட ஒரு கார்டில் நம்பர் போட்டு குலுக்கி உங்கள் இன்ட்யூஷனை சொல்லலாம். உங்களுக்குள்ளே இருக்க பவரை என்ஹான்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்ட்ஸ் அண்ட் கிமிக்ஸை பார்த்து ஏமாறுற ஆள் நான் இல்லை. இதில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுற ஆளும் நான் இல்லை. பட் எனக்கு டேரோட்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் அன்னெசரியாக அது ஒரு அடிக்ஷனாக போகக்கூடாது. டேரோட்ஸ் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். அதை டேரோ ரீடரே பண்ணோன்னா நம்ம ஒரு சரியான வழிகாட்டியாக இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்னோட கலெக்ஷன்ஸ்லையும் சரி, என்னோட அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்திலையும் சரி, ஒரு முற்றுப்புள்ளி எப்பவுமே நானே வச்சுட்ருப்பேன். எனக்கு ஒரு கண்ட்ரோல் இது நான் போட்டுட்ருப்பேன். 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஓன் ஹேண்டில் கத்தியை வச்சு போடு. இனிமேல் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்தவங்க எல்லாருக்கும் ஓகே she look at this third person. மேபி என்னோட வியூவர்ஸ்க்கு வீடியோஸ் பண்ணுறவங்க வாங்கலாம். சும்மா இருக்கிறவங்க வாங்கினீங்கன்னா அது கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் இல்லாமல் இருந்தால் ஓகே தான். 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். குள்ளனரி. 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் குள்ளனரி திருடக்கூடாது, யாரை ஏமாத்துறீங்க. 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸில் அந்த பெயின் இருக்குது, ஆனால் அந்த அளவு இல்லை. ஆனால் நான் பென்டக்கிள்ஸில் பார்த்த அளவு இல்லை. 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், குழந்தையை வைத்த ஒரு அப்பா அம்மா இறைவனிடம். 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இவ்வளோ பாசிட்டிவா? வாவ். எனக்கு இதோட கதை என்ன எதுன்னு தெரியணுமே. 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இவ்வளோ பாசிட்டிவா? நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக வீடியோ எடுக்காத மாதிரி நான் வந்து எனக்குள்ளே பேசுகிற மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்.
எனக்கு என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்க, அதனால நான் அப்படி பேசிட்டு இருக்கேன். சாரி கைஸ். உங்களுக்கு என்ன மேம் ப்ரொஃபஷனலாக பேசாமல் நீங்கள் பாட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஓகே, கிரீஸ்லேருந்து க்ரீக் மித்தாலஜிலேருந்து எடுத்திருக்காங்க. த 9 of Swords ரெப்ரசன்ட் டெசிஷன் மேக்கிங் கண்ட்ரோல்டு பை ஆன்சைட்டி. ஓகே, உங்களோட டெசிஷன் மேக்கிங்கை உங்கள் ஆன்சைட்டி கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது. த ஒராக்கிள் அட் டெஃபி வான்ஸ் த கிங் தட் his son Oedipus will one day kill him. ஓகே 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 ஒரு நாள் அவன் குழந்தைய வந்து கொன்னுடுவான். Had he not let his fear and control him raise his son in love instead of hate, the king eventually death could have been avoided. The king's eventual death could have been avoided. Had he not let his fear control him and raise his son love instead of hate, the king's eventual death. ஓகே, அவன் பிள்ளைய வந்து அவன் பயத்தில் வளர்க்காம அவன் வந்து லவ்ல வளர்த்துருந்தான்னா அந்த கிங்கோட அந்த பிள்ளையே வந்து அப்பாவை கொள்ற மாதிரியான ஒரு கதை போல, ஒரு பெரிய கதை. ஆன்சைட்டி, டெரர், நைட்மேர், அப்சஷன், இன்சோமியா, ரெக்கவரி, அக்செப்டன்ஸ், லெட்டிங் கோ, அக்செப்டிங் ஹெல்ப், ஹோப். ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லையே, என்னது இது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் பின்னாடி வந்து அப்பா பிள்ளை அவங்களோட டெத் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு கதை. பிள்ளையே வந்து அப்பாவை ஒரு நாள் கொன்னுடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். 10 of if I'm not wrong அவ்வளோ 10 of Swords லிட்ரலி அவ்வளோதான், ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஒரு சைக்கோ கில்லர் கிட்ட மாட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சாப்பிங் லைக் எனிதிங். திஸ் இஸ் பியூட்டிஃபுல். குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அவ்வளோதான், இதுக்கு மேலே யாரும் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்க முடியாது. கிங்ஸ் மட்டும் அனிமல்ஸில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. குயின் நரி. வாவ், ஐ லவ் இட், ஜஸ்ட் டூ இட், ஐ லவ் இட். 2 of Wands. ஓகே, அதுவா 3 of Wands, பியூட்டிஃபுல். மேரேஜ் கண்டிப்பாக நம்ம மேரேஜ் மாதிரி தான் இருக்குது, நம்மளோட ட்ரெடிஷன் மேரேஜ் மாதிரி தான் இருக்குது. இதுவுமே ஹிந்துஸ் மாதிரி தான் இருக்காங்க. நிறைய வேர்ல்டு வைடு இருக்க டயட்டிஸ், கடவுள்கள், டிவைன்கள், ஃபேரி டேல்ஸ் இவங்களுடைய சாராம்சத்தை சார்ந்து. 9 of Wands ஏன் இவ்வளோ பயமாக இருக்கு பார்க்கலாம், நான் அப்புறம் பார்க்குறேன். வான்ஸ் இவ்வளோ பயமாக இருந்து நான் இங்கே தான் பார்க்குறேன். கமான் கேர்ள். நைட் ஆஃப் வான்ஸ் போடு. குயின் ஆஃப் வான்ஸ். எனக்கு குயின்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. இது வந்து மயில், நம்மளுடைய முருகர் வந்து கடைசியாக நம்ம கையில் வந்து சேர்ந்துருக்காரு. இது நான் பார்க்கவே இல்லை, ஏன்னா நான் முருகர் சம்மந்தப்பட்ட ஒன்று இருக்கு. சரி, நிறைய மயில் வந்திருக்கு. ஷஃபிலிங்க் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? கொஞ்சம் திக்காக தான் இருக்காங்க, பட் எனக்கு அந்த பெரிய இது யூஸ் பண்ணி எனக்கு சுட சுட அமேசான்லேருந்து வந்ததுனால I am happy. அப்பா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச மணி கூட பரவாயில்ல, எனக்கு ஷஃபிலிங் தான் மெயின். ஓகே, ஜஸ்ட் I'm gonna pick a guidance. 5 of Wands. I'm gonna pick 5 of Wands, King of Swords தானே, Knight of Swords, and என்னோட டெக்கு கடியில் இருக்கிறது. பியூட்டிஃபுல். எனக்கு கனெக்ட் ஆகுது, ஏன்னா நான் என்ன கார்டு வரப்போகுதுன்னு முன்னாடியே சொல்லுவேன். அந்த பழக்கம் எனக்கு இருக்கு. ஸோ என்கிட்ட வந்த கார்டே என் கையில் வரும், அந்த பழக்கமும் இதில் இருக்கு. ஓகே. தேங்க் காட், தேங்க்யூ ஸோ மச் ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். 5 of Wands. எனக்கு தெரிஞ்சு 5 நிறைய பார்க்குறேன்.
ஓகே, ஐ குட் ஏபிள் டு கனெக்ட். பியூட்டிஃபுல். உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா? கான்ஃப்ளிக், சண்டைகள் போயிட்டு இருக்கா, குழப்பம் போயிட்டு இருக்கா, ஃபேமிலிக்குள்ள, ரிலேஷன்ஷிப்குள்ள, உங்களுக்குள்ளேயே நிறைய வாக்குவாதங்கள், நிறைய தோற்றம் நீங்க எடுக்கிறீங்களா? அழுகை, சிரிப்பு, கிவ் அப் பண்றது, இல்ல மோட்டிவேஷன் ஆகிறது. நைட் ஆஃப் வான்ஸ் இஸ் சம்திங், பட் யூ ஹாவ் டு டூ இட். யூ ஹாவ் டு மூவ். இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க மூவ் ஆன் பண்ணி இங்க வந்தாதான் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல், இல்லைன்னா அழிச்சிருவாங்க. உங்களோட கான்ஃபிடென்ஸே அழிச்சு நம்மள ஒன்றும் இல்லாமல் உட்கார வச்சிருவாங்க. ஸோ கைஸ், ஐ லவ் இட். டோட்டல் வர்த் இட். நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். கார்டு குவாலிட்டியும் நல்லா இருக்கு, எனர்ஜிஸ் நல்லா இருக்கு, பிக்சரைசேஷன் நல்லா இருக்கு. 7 of Cups. எஸ், நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் இருக்குமா, அது எல்லாம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்னோட கலெக்ஷனில் நான் தைரியமாக சொல்லுவேன், இது ஒரு பியூட்டிஃபுல்லான பீஸ். ஐ எம் ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீக்கிரமாக ஒரு லைவ்ல சந்திப்போம். பாய்.